வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான அரைச்சி போட்ட வெண்டைக்காய் கார குழம்புங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான குழம்புங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வெண்டைக்காவை வதக்கிட்டேங்க. கட் பண்ணி நல்லா நெய்யில் வதக்கி வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக பச்சரிசிங்க, ஒரு ஸ்பூன் பச்சரிசிங்க, மிளகு தூளாக போட்டுக்குவேன். நம்ம தூள் இல்லைன்னா மிளகு ஒரு 10 மிளகு போட்டு அரைச்சி வச்சுருவேன். இதுதாங்க மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்தாங்க. இதுதான் நம்ம அரைச்சி போட்ட காரக்குழம்புங்க, வெண்டைக்காய் காரக்குழம்பு. வெண்டைக்காவை நெய்யில் வதக்கி வச்சுருக்குறாங்க. ஆல்ரெடி வெண்டைக்காவை வதக்கி வச்சிடணும், இல்லைன்னா அப்படியே போட்டால் குழன்னு ஆகிடும். இப்போ தாளிச்சிக்கலாம் குழம்பு. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிட்டுன்னு கருவேப்பிலை போட்டு, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேங்க. அப்படியே அதை பூண்டை போட்டுட்டு, வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயங்க நல்லா வதக்கிட்டு, தக்காளி 2 பெரிய தக்காளிங்க போட்டு நல்லா வதக்கிடணுங்க. நல்லா பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துட்டு, நம்ம வெண்டைக்காய் வச்சுக்கோங்களா, வெண்டைக்காய் வதக்கி வச்சுக்கோங்களா, அதையும் அது கூட போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே வதக்கணுங்க. நல்லா மசாலா நல்லா உள்ள வெண்டைக்காய்க்குள்ளே போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளுங்க, 4 ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அரைச்சி தூள் தாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சள்தூள் 1 ஸ்பூனுங்க அப்படியே கிளறி விட்டுக்கணுங்க. புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்காங்க. அது குச்சி கருவேப்பிலை குச்சிங்க. அது வேறு ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க, புளியில் விடுறது கருவேப்பிலை குச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. நல்லா கொதிக்கிட்டோங்க. கொதிச்சிச்சிங்களா, இப்போ பெப்பர் எப்போவுமே நான் எனக்கு பெப்பர் லாஸ்ட்டாக தானே போடுவேங்க, அதனால் தூளாக போட்டுட்டேன். பெப்பர் போட்டாச்சு. தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பொடி பண்ண இல்லைங்களா, நல்லா குழம்பு கொதிக்கிட்டுன்னு லாஸ்ட்டாக அந்த தூளை போட்டு நம்ம இறக்கணுங்க. இந்த காரக்குழம்பு நமக்கு இட்லி, தோசை, அது மாதிரிங்க பொடி வச்சுக்க பார்த்தீங்களா, அதில் 2 ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. வெண்டைக்காவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. வெண்டைக்காய் ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி தரும். 2வது நல்ல நியூட்ரிஷன் கூடங்க. டேஸ்ட்டு எல்லாமே இருக்குது வெண்டைக்காவில். அதனால் வெண்டைக்காய் காரக்குழம்பு, புளிக்குழம்புலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக குடிக்கிங்களா, அவ்வளோதாங்க. இதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குங்களா. கலரே நல்லா இருக்குது. குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடுச்சுங்க. நீங்களும் இதே செஞ்சு பாருங்கள். பாய்ங்க.